உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. இதனால் என்ன நன்மைகள் நடக்கும், என்ன தீமைகள் நடக்கும்ன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து போன்ற பல பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது, ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் மாதிரி ஒரு புத்திசாலிகள் உலகத்திலே கிடையாது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் 4 கிரக சேர்க்கை, அதாவது குரு, சூரியன், புதன், சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இணைகிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி நீங்கள் சொல்லிட்டீங்க சார் புத்திசாலின்னு. நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். படாத பாடுபட்டுட்டோம். வாழ்க்கையில் நான் வந்து என்ன சொல்கிறது, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் எதுக்குன்னு கூட யோசிச்சுருப்பீங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்கள் மிதுன ராசி என்பவர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை மட்டும் நான் வச்சுக்கங்க. உங்கள் புத்திசாலித்தனம் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதனால் நீங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் சோர்ந்தே போகாதீங்க. உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு கண்டிப்பாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுத்தே தீரும். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல இந்த 4 கிரக சேர்க்கை இருக்குது. அப்போ இந்த மிதுன ராசி என்பவர்கள் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த 12 நாட்கள், அதாவது ஜூன் 1லேருந்து ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த புதிய முதலீடுகள் எதுவும் செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கே பணம் போடுறீங்களோ, அதுவும் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 12 நாட்கள் யாருக்கும் கிரெடிட் கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. பொருள் சப்ளை பண்ணுறீங்கன்னா பணம் வாங்கிட்டு பொருள் சப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயத்த செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி இந்த 12 நாட்களில் தயவுசெய்து கடன் உங்களுக்கு பேங்க்லேருந்து கோடி ரூபா சேங்ஷன் பண்ணால் கூட அந்த பணத்தை அன்னைக்கு எடுத்து இந்த 12 நாட்களில் எடுத்து பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தினீங்கன்னா அதில் நஷ்டம் மட்டுமே மிஞ்சும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பேன். நீங்கள் நிறைய இடத்துல பணம் வர வேண்டியது இருக்கும். அதை மட்டும் கலெக்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பணத்தை லோன் வாங்குறீங்க, ஒருத்தட்ட பணம் எனக்காக ஒரு பிஸ்னஸ்க்காக கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த 12 நாட்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்குறது, உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர்கிட்ட அடமானம் போடுறது, மார்கேஜ் பண்ணுறது, இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களால் லோன் கட்ட முடியாது. பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிறவங்க வேலை மாற்றம் பண்ணாதீங்க. இந்த 12 நாட்கள் வேலை மாற்றத்துக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாதீங்க. புதுசாக நான் வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆஃபீஸில் போய் எனக்கு வேலை நான் நிறைய செய்கிறேன், எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்க, ப்ரொமோஷன் கொடுங்கன்னு போய் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. கேட்டிங்கன்னா உங்களுடைய வேலைக்கு ஆபத்தான காலகட்டமாக இந்த 12 நாட்கள் இருக்க போகுது. அப்போ எது சார் பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு கேட்குறீங்க. இப்போ நான் டெல்லியில் இருக்கேன், சென்னையில் பிறந்திருக்கேன், சென்னையில் தான் ஃபேமிலிக்கு இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் இந்தியா வரலாமா, இந்த இந்தியா வரலாம். அதே போல் நான் இங்கே இருக்கேன் சார், ஃபாரினில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், மிதுன ராசியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த 12 நாட்கள் மாதிரி ஒரு சிறப்பான நாட்கள் எதுவுமே கிடையாது. ஃபாரினில் போய் நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு அடிப்படையான நாட்கள் இந்த 12 நாட்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 12 நாட்கள் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, விசாக்கு என்கொயர் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள்
இந்த காலகட்டத்தில நீங்க வெளிநாட்டுக்கு யார் மூலியமா பணம் கட்டி அப்ளை பண்றது, உங்க ஆஃபீஸ்ல போய் வெளிநாட்டுக்கு கேட்கறது, தொழில் சம்பந்தமான ஒரு எக்ஸ்போர்ட்டுக்காக பேசுறது, ஒரு இம்போர்ட்டுக்காக பேசுறது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட, வெளியூர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இந்த 12 நாட்கள் மாரி ஒரு சிறப்பான நாட்கள். 12 ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதனால கண்டிப்பா இத பயன்படுத்தினா கண்டிப்பா சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 12 நாட்கள் இருக்கப்போது. அதேபோல இந்த காலகட்டத்தில படிப்புக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய மிதுன ராசி என்பவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும். வெளிநாட்ல போய் படிச்சா நம்ம நெறைய சம்பாதிக்கலாம், நெறைய நம்ம கத்துக்கலாம். நம்ம ஒரு பெரிய ரிசர்ச் ஸ்காலர் ஆகலாம், நெறைய படிக்க முடியுன்ற எண்ணங்கள் எப்பவுமே உண்டு. அதனால தான் மிதுன ராசி எடுத்தோனே என்ன சொன்னேன்னா, புத்திசாலிகள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைய பயன்படுத்தேன். மிக மிக முக்கிய காரணம் அதுதான். அப்ப நெறைய படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும்னு நினைச்சா, இந்த 12 நாட்கள் எந்தெந்த யுனிவர்சிட்டிலாம் உங்களுக்கு கிடைக்கும், எந்தெந்த காலேஜ்லாம் நீங்க வெளிநாடு அப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து, அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க. அதேமாரி ஒரு ஐஎல்டிஎஸ் எழுதணும், ஒரு டோஃபெல் எழுதணும். அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்ல நல்ல ஸ்காலர்ஷிப்போட, இல்ல கம்மி படிப்பு செலவோட கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள நாட்களாக இந்த 12 நாட்கள் இருக்கப்போகுது. அதேபோல வெளியூர் போய் எக்ஸாம் எழுதுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் பிட்ஸ்ல படிக்கணும்னு நினைப்பீங்க. ஐஐஎம்ல படிக்கணும்னு நினைப்பேன். இது மாரி வெளியூர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ்க்குள்ள நீங்க அப்ளை பண்றீங்க. அங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, இந்த காலகட்டத்தில நீங்க அதுக்கான அப்ளை பண்றது, இல்ல அந்த டேட்ல ஏதாவது எக்ஸாம்ஸ் இருந்தா அத ஷெட்யூல் பண்ணிக்கிறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர்ல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப அற்புதமா ஏற்படுத்தி குடுக்கும். அந்த வெளியூர்ல படிச்சு நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை. இந்த காலகட்டத்தில முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க முடிக்கும்போது ஒரு பெரிய ஆளா, நல்ல ஒரு ஒரு நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு ஒரு ஆளா வெளில வரதுக்கான வாய்ப்புள்ள நாட்களா இருக்கப்போகுது. அதேபோல இந்த காலகட்டத்தில நீங்க மிதுன ராசியா இருக்கீங்க அப்படின்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தலாம். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கும்போது, கண்டிப்பாக அது பெரிய லெவல்ல வெற்றி அடையும். ஏன்னா, உங்க ராசியாதிபதியே 12ல இருக்காரு. அது விரயஸ்தானமா இருக்கனால, அப்ப இந்த காலகட்டத்தில திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மேட்ரிமோனில அப்ளை பண்றது, இல்ல 4 பேர் தெரிஞ்சவங்க கிட்ட ஜாதகத்த குடுக்கறது, செய்யறது. குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா திருமணம் அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கக்கூடிய நாட்களா இருக்கு. இந்த 12 நாட்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அதேபோல குழந்தை பேறு சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டா இருக்கலாம், நேச்சுரலா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா ஏன்னா குரு வேற 12லயே இருக்காரு. சூரியன் 12ல இருக்கு. சுக்கிரன் 12ல இருக்கு. புதன் 12ல இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்த விட சிறப்பான காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு இல்லை. அதனால அத ட்ரீட்மெண்ட் எடுங்க, டாக்டர பாருங்க. நீண்ட நாளா பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க எத செஞ்சாலும் சரி, தெய்வ வழிபாடு பண்ணுங்க. தெய்வ வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, கிருஷ்ணன ஆலயில கிருஷ்ணன் அதாவது தவழக்கூடிய கிருஷ்ணன வச்சு டெய்லி புதன்கிழமை அன்னைக்கு இல்ல டெய்லியுமே 12 நாட்கள் தான் இருக்கு. அப்ப டெய்லியுமே நீங்க நீங்க ஒரு வெண்ணெய வச்சு பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா அந்த 12 நாட்கள் இருக்கப்போகுது. அதேபோல இந்த காலகட்டத்தில திருமணமாகி பிரிஞ்சு இருக்கவங்க, தேவையில்லாம போய் பேசி, அத பிரிவினைய பெருசாக்கிக்காதீங்க. அது சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷன்ன்ற மாரி போயிரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு 12 நாட்கள்ல போய் பேசுறது, சேர்ந்து வாழறதுக்கான முயற்சிகள் பண்றது வேண்டவே வேண்டாம். அது மிகப்பெரிய பிரச்சனைய குடுக்கும். கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல இந்த காலகட்டத்தில இடம் விக்கணும், வீடு விக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பாக இடம் விக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். வீடு விக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுடைய நீண்ட நாளா இடத்துல பிரச்சனை இருக்குன்னா, அதெல்லாம் தீர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அது சம்பந்தமான விஷயங்கள நீங்க கவனம் செலுத்துறது நல்லது. நீங்க இந்த டைம்ல போய் நீங்க ஒரு இடம் விக்கிறதுக்கு பேசிட்டீங்க அப்படின்னா, அந்த இடம் வித்து உங்களுக்கு வரக்கூடிய பணத்துல உங்க நீண்ட நாளா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, இல்ல எதிர்காலத்துல நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே செய்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில எந்த காரணத்த கொண்டும் இந்த 12 நாட்கள்ல இடம் வாங்குறது, வண்டி வாங்குனது, வாகனம் வாங்குறது, அதே மாரி வண்டி வாகனத்தில பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதில ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இடம் வாங்குற விஷயத்த போக்கூடாது. வீடு வாங்குறதுக்கு இந்த 12 நாட்கள முயற்சி பண்ணக்கூடாது. அதே மாரி இந்த காலகட்டத்தில நீங்க எதாவது செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அதேபோல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல அனுகூலமா இருக்கு. பூர்வீக இடம் விக்கணும், வீடு விக்கணும். பூர்வீகத்தில பிரச்சனை இருந்தா அங்க போய் எதுவும் பேசக்கூடாது, சண்டை வந்துரும். ஆனா பூர்வீக இடம் விக்காம இருக்கு, ரொம்ப நாளா விக்காம இருக்கு, ஒரு வீடு விக்காம இருக்கு அப்படின்னா,
பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்க அதுக்கான கவனம் செலுத்தினா, அந்த பூர்வீக இடம் வித்து, வீடு வித்து அதன் மூலமாக பணம் வந்து அதனால நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மிதுன ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்க ஜாதகத்துல கூடிய கிரகங்கள் இருக்க தசாபுத்திகள்லாம் பார்த்து தான் ஒரு ஜாதகத்த பலன் சொல்ல முடியும். உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கு, சூரியன் நல்லா இருக்குன்னு நம்ம சொன்ன பலன்கள விட 3 மடங்கு நடக்கும். யோக தசை நடக்குது, குரு தசையே நடக்குது, சுக்கிர தசையே நடக்குதுன்னா கண்டிப்பா யோக பலன கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. எந்த விஷயத்த புதுசா எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, அது திருமணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். ஒரு விஷயத்த முதலீடு பண்ணி இல்ல ஏதோ ஒரு விஷயத்த முக்கியமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயத்துக்கு கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்த ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலா வேணும், தசாபுத்தி உங்களோட வேணும்னு நினைச்சீங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ரிப்போர்ட் வெறும் ரூ. 300 கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தரேன்லாம் கேட்குறீங்க. நோட்லயும் எழுதி தரோம். அதுக்கு ரூ. 1000 சார்ஜ் பண்றோம். 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.